இப்படிப்பட்ட விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட விசுவாசம்? இப்படிப்பட்ட விசுவாசம். நம்ம அது நம்மளுடைய வேதத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இது ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்குது. இயேசுவனுடைய ஊழியத்தை முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, ஏசாயாவின் புஸ்தகத்தில் இவங்க எழுதியிருக்கும் போது இதை ஏசாயா எழுதும் போது சொல்கிறார், அந்த 1வது வசனத்தில், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், வாசிக்கலாம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும். இயேசுனுடைய ஊழியத்தில் பார்த்தோம்னா இந்த ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். சாம்பலில் இருந்து சிங்காரத்துக்கு கொண்டு போகிறதா இயேசுனுடைய ஊழியத்தில் நிறைய இடங்கள் இருக்கும். வியாதியாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார், விடுதலை தருவராக இருக்காரு. கீழே இருக்கிறவங்கள மேலே தூக்குறவராக இருப்பார். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இயேசுனுடைய ஊழியத்தில் மையமாக இருக்கும். இந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 8வது அதிகாரம், மத்தேயு 8வது அதிகாரத்திலிருந்து இதுவரைக்கும் 7வது அதிகாரம் வரைக்கும் அவர் என்ன பண்ணார், அவர் மலை பிரசங்கத்தை முடிக்கிறார், டீச் பண்ணுறார், எப்படி ஒரு டிசைப்பிளாக இருக்கணும், ஆண்டவருடைய டிசைப்பிள் சீஷர்களாக எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி முடித்த உடனே 8வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் அவர் பின்னாடி என்ன பண்றாங்க, அவர் சொல்லி கொடுத்து அவர் மலை பிரசங்கத்தை முடிந்த உடனே அவர் பின்னாடி என்ன பண்றாங்க, திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவர் பின்னாடி வருகிறாங்க. 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பார்த்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இப்போ ஒரு குஷ்டரோகி என்ன பண்றான், இயேசுவுக்கு முன்னாடி வந்து நின்று அவன் சொல்றான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவன் என்ன சொல்லல, எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்கல. ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, குஷ்டரோகம் இருக்கு, எனக்கு சுகம் கொடுங்கன்னு அவன் கேட்கல. அவன் கேட்கும் போது என்னன்னு கேட்குறான், சொஸ்தமாக்கும், என்னை கிளீன் பண்ணுங்க, என்னை கிளென்ஸ் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாவத்தில் இருந்தால் என்ன பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், சொஸ்தமாக்கு, பாவத்திலேருந்து இருக்க சொஸ்தமாக்குங்கன்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பாவத்திலேருந்து கழுவுங்க அப்படின்னு க்ளீன் பண்ணுங்கன்னு என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபிப்போம். இவன் சொல்கிறான், என்னை என்ன பண்ணுங்க, க்ளீன் பண்ணுங்க, என்னை சொஸ்தமாக்குங்க, என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, அந்த காலத்தில் பார்க்கும்போது குஷ்டரோகம் என்றது ஒரு அன்கிளீன், ஒரு அழுக்கான ஒரு காரியமாக என்ன பண்ணுது பார்க்கப்பட்டது. குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்க, வேதத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சிருக்கோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊரை விட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில் ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க தனியாக ஒரு இடத்துல தான் இருக்கணும். அவங்க உள்ளே வந்தாவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இவங்க அசுத்தமானவங்களும் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெளில விரட்டிடுவாங்க. இப்போ அவ்வளோ கூட்டமாக வரும்போது அங்கே என்ன பண்ணுறான், ஒரு குஷ்டரோகி அந்த இடத்துல நிற்கிறான். அவன் அந்த இடத்துல நிற்கவே கூடாது. ஒரு கூட்டமாக வரும்போது என்ன பண்ணக்கூடாது, குஷ்டரோகி அந்த இடத்துக்கு இருக்கவே கூடாது. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களில் படி பார்த்தா குஷ்டரோகி இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகவே கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், போயிட்டான். போனது மட்டும் இல்லை, இப்போ இவன் சொல்கிற விஷயம் என்ன பண்ணுங்க, என்னை சுத்தமாக்குங்கன்னு சொல்கிறது எல்லாரோட கவனத்தையும் இவன் மேலே என்ன பண்ணிடுச்சு, இவன் மேலே திருப்பிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறான், அவன் வந்து பழைய ஏற்பாட்டின் விதிமுறைகள் எல்லாத்தையும் மீறி இயேசுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறான், நிற்கிறான். அவனை கொலை செய்கிறதுக்கு, அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஆனால் இவன் அதெல்லாம் என்ன பண்ணல, கவனிக்கவே இல்லை. இயேசுக்கு முன்னாடி வந்து சொல்கிறான், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு வந்து நிற்கிறான். இப்போ குஷ்டரோகம்னு பார்க்கும்போது இதுக்கு நிறைய பின்னாடி, நம்ம குஷ்டரோகன்றதை நம்ம இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். குஷ்டரோகம்ன்றது முதல்ல எப்படி வரும்னா சின்னதாக தான் ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும், சின்னதாக ஆரம்பிக்கும். யாருக்குமே குஷ்டரோகிக்கு வந்து எனக்கு இன்னைக்கு குஷ்டரோகம் வந்துச்சுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது.
ஏன்னா அது உள்ளே இருந்து என்ன பண்ணும், சின்னதாக ஆரம்பிக்கும், போக போக தான் என்ன பண்ணும், பெருசாகும். ரெண்டாவது காரியம், குஷ்டரோகம் வந்ததுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த உணர்ச்சி என்ன பண்ணும், எடுத்துரும். இப்போ நம்ம விரலெல்லாம் ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, நம்ம அடித்தா வலிக்குது, அந்த உணர்ச்சி என்ன பண்ணும், கையிலேருந்து போயிடும். மூன்றாவது காரியம், இந்த உணர்ச்சி போய் கொஞ்ச நாள்லேயே பார்த்தோன்னா அந்த விரல்லாம் என்ன பண்ணும், நீட்டாக இருக்கிற விரல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், அழுகி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் விரலே இருக்காது, வெறும் என்ன பண்ணும், விரல் இல்லாமல் வெறும் கை மட்டும்தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், கீழே ஆகிட்டே வரும். இப்போ ஏன் சுத்தமாகும்னு சொல்கிறாங்கன்னா, பாவம் என்ன பண்ணும், ஆரம்பிக்கும் போது சின்னதாக தான் ஆரம்பிக்கும். பெருசாக என்ன பண்ணும், பெருசாக பாவம் எப்பயுமே என்ன பண்ணாது, எடுத்தோடனே பெரிய பாவமாக என்ன பண்ணாது, ஆரம்பிக்காது. சின்ன பாவமாக தான் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சுட்டு அடுத்து என்னதாவது உணர்ச்சி இல்லாமல் போகும். பாவம் உள்ளே வரும்போது நம்மளுக்கு முதல் அந்த ஏதோ பாவம் செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு உடனே ஐயோ இவ்வளோ பெரிய பாவம், ஆண்டவருக்கு எதிராக நம்ம பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் கொஞ்ச நாள் அந்த பாவத்திலே வாழ்ந்தோம்னா அந்த உணர்ச்சியே என்ன பண்ணாது, இருக்காது. அது ஒரு பாவம்னே என்ன பண்ணாது, நம்மளுக்கு தெரியாது. பாவமே தெரியாதுன்னு இருக்கிறது. மூன்றாவது காரியம் என்ன நடக்கும், நம்மளுடைய அழிவு உண்டாகும். அந்த பாவம் உள்ளே வந்ததுனால கை அப்படி தூக்கி பார்த்தா விரலே இருக்காது, என்ன இருக்கும், எல்லாம் அழுகி போயிருக்கும். ஏன், ஒரு பாவம் வந்ததுனால. இப்போ இந்த குஷ்டரோகத்தை நம்ம லேவியராகமம் 4வது அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. குஷ்டரோகத்தை படித்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். 1லேருந்து 22வது வருஷம் வரைக்கும் இருக்குது. குஷ்டரோகத்துக்கு நம்ம பழைய ஏற்பாட்டின்படி அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பலி செலுத்தணும். 2 புறாவை எடுத்துகிட்டு வந்து பலி செலுத்தணும். அந்த ஒரு புறாவை வெட்டி அதை ரத்தத்தை தண்ணீரோட கலக்குவாங்க. கலக்கிட்டு இன்னொரு புறாவை எடுத்து அந்த ரத்தத்தில் முழுகி தண்ணியில் முழுகி அதை என்ன பண்ணுவாங்க, பறக்க விடுவாங்க. பறக்க விட்டுட்டு 3வது காரியம் என்னவாங்க, எண்ணெயை எடுத்து குஷ்டரோகியோட காதில், கையில், விரலில் வச்சு அவன் மேலே ஜெபம் பண்ணி அவனை நீ என்ன பண்ணிட்ட, நீ இனிமேல் நீ அசுத்தமானவன் கிடையாது, நீ என்ன சுத்தமானவன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி லேவியராகமம் என்ன பண்ணுது 4வது அதிகாரத்தில் அவன் சொல்லி அவனை அனுப்புவாங்க. லேவியராகமம் 4வது அதிகாரம் எழுதும் போது அது வரைக்கும் ஹிஸ்ட்ரி படி பார்த்தோம்னா ஒரு குஷ்டரோகி கூட சுகமானதான் அது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லேவியராகமம் 4வது அதிகாரம் எழுதும் போது அந்த டைம் பீரியடில் எந்த ஒரு குஷ்டரோகியுமே சுகமாகவில்லை. ஆனால் 4வது அதிகாரத்தில் சுகமாகனா என்ன பண்ணணும்னு என்ன பண்ணியிருக்கு, எழுதியிருக்கு. அப்போ லேவியராகமத்திலேயே என்ன தெரியும், இயேசு வருவார். இயேசு வரும்போது என்ன பண்ணுவாங்க, குஷ்டரோகிகள் சுகமாவாங்க. அவங்க சுகமாகனா என்ன பண்ணணும்னு எங்கே எழுதியிருக்காங்க, பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கார். அப்போ ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ தூரம் முன்னாடி பார்க்குறார். நம்மளாம் என்ன பண்ண ஒரு வேலைக்கெல்லாம் போனோம்னா நீங்கள் என்ன 5 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. இயேசு சொல்கிறாரு, எனக்கு இன்னும் 20,000 வருஷம் கழிச்சு 20,000 வருஷம் கழிச்சு கூட நான் எங்கே இருப்பேன்னு என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இயேசு வரும்போது இந்த மாதிரி ஒரு குஷ்டரோகி வருவான், அவனுக்கு சுகம் உண்டாகும்னு என்ன பண்ணும் அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சதுனால அங்கே எழுதியிருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த இதில் பாருங்கள், அங்கே சொல்கிறாங்க என்ன பண்ணாங்க, ஒரு புறாவை எடுங்க, அந்த புறாவை என்ன பண்ணுங்க, அதை பலி இட்டுட்டு அந்த ரத்தத்தில் என்ன பண்ணணும், இன்னொரு புறாவை முக்கி அதை தண்ணியில் முக்கி அதை என்ன பண்ணணும், பறக்க விடணும். பறக்க விட்டதுக்கப்புறம் எண்ணெயை எடுத்து குஷ்டரோகி மேலே வச்சு அவனுக்கு சுத்தம் உண்டாகும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் சுத்தம் உள்ளவனாக மாறி அவன் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஊருக்குள்ளே வரலாம். இப்போ இந்த பாவம்ன்றது உள்ளே வரும்போது யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது, சின்னதாக தான் வரும். இந்த மாம்பழம் சீசன் வரும்போது எல்லாருக்கும் இந்த மாம்பழத்தை பார்த்தோன்னே, நிறைய பேர் இப்படி சாப்பிடுவீங்களான்னு தெரியல, எனக்கெல்லாம் மாம்பழத்தை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணும். எல்லாருக்கும் அப்படி தான் தோணும்னு நினைக்கிறேன். மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரத்தில் மாம்பழத்தை எடுத்து பார்க்கும்போது வெளியில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ஓட்டை இருக்காது, எந்த ஒரு பிழையுமே இருக்காது. எடுத்து வெட்டுனா உள்ள என்ன இருப்பார், வெளியில் பார்க்கும்போது என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வெளியில் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஓட்டை இருந்தாலும் சரி, யாரோ உள்ளே போயிருக்காங்கன்னு என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஓட்டையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, பாட்டு க்ளீனாக இருக்கும். வெளியில் பார்க்க பளபளன்னு இருக்கும். வாழ்க்கை வெளியிலேருந்து பார்க்கும்போது பளபளன்னு தெரியும். ஆனால் உள்ள பூச்சி இருக்கிறது யாருக்கு தான் தெரியும், அந்த மாம்பழத்துக்கு தான் தெரியும். இங்கே எத்தனை மாம்பழம் உட்காந்துருக்குன்னு தெரில. உள்ள ஒரு பூச்சி இருக்குது, உள்ள ஒரு பூச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுன்னு யாருக்கு தெரியும், மாம்பழத்துக்கு நல்லாவே தெரியும். வெளியில் பார்க்க பளபளன்னு இருக்கலாம், உள்ள ஒரு பூச்சி இருந்துச்சுன்னா சீக்கிரம் தான் அந்த மாம்பழம் கெட்டு போக போகுதுன்னு அர்த்தம். பார்க்க நல்லா தான் இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். வெட்டினா தான் தெரியும் உள்ள. இதுவரை என்ன இதில் ஒரு என்னன்னா, இது ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாம்பழத்துக்குள்ளே எப்படி அந்த பூச்சி போணுச்சுன்னா,
மாம்பழம் பழுத்ததுக்கப்புறம் அந்த பூச்சி போகாது. அது கொட்டையாக இருக்கும் போதே, சின்னதாக இருக்கும் போதே அந்த இந்த இந்த பூச்சி போய் என்ன பண்ணும், ஒரு முட்டையை உள்ளே விட்டுட்டு இது பாட்டு கிளம்பி போயிடும். அது வளர 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 உள்ளேருந்து மாம்பழமும் வெளியில் வரும், உள்ளே என்ன பண்ணும், பூச்சி வளரும். இப்போ பாவம் நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. பாவத்தில் தான் என்ன பண்ணாங்க நம்மளை, வேதத்தில் போட்டிருக்கு. நமக்கு பிறக்கும் போதே நம்மளுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, பாவம் வந்துருச்சு. நம்ம வளர வளர பாவமும் என்ன பண்ணுது, வளருது. கூடையே வளரும் போது அந்த பாவத்தை நம்ம எப்போ நிறுத்துகிறோமோ, எப்போ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுறோமோ, அந்த வளர்ச்சி நிற்கும். நம்மளோட வளர்ச்சி என்ன பண்ணும், இன்னும் பெருசாக மாறும். சில பேர் இவங்களும் வளருவாங்க, பாவத்தையும் சேர்த்தே வளர்த்துட்டு வருவாங்க. அப்படி வளர்த்துட்டு வரும்போது எந்த நேரத்தில் நம்மளுக்கு அழிவு வருன்றது நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. இப்போ இந்த குஷ்டரோகி வந்தான், இயேசுனுடைய சமூகத்தில் வந்தான். வந்தோடனே 3வது வசனம் பாருங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு அவனை தொடவே கூடாது. பழைய ஏற்பாட்டின் சட்டங்களின்படி அவனை தொடக்கூடாது. அவனை தொட்டா இயேசு என்ன பண்ணிடுவார், இயேசு அழுக்காயிடுவார். இயேசு அசுத்தமானவராக ஆயிடுவார். ஆனால் இயேசு அசுத்தமானவர் ஆவாரா, ஆக மாட்டார். ஏன்னா இவருக்கு மேலே உள்ள பரிசுத்தம் அவன் மேலே என்ன பண்ணும், அது போகும்னு சொல்லி இவர் போய் என்ன பண்ணுறார், அவனை தொடுறார். அவனை தொட்ட உடனே அந்த வசனம் சொல்லுது, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். உடனே, இன்ஸ்டன்ட்லி. 1 வருஷம் கழிச்சு உன் கையெல்லாம் விரலாம் மறுபடியும் வளர்ந்துரும், நீ சரியாயிருவேன்னு சொல்லல. உடனே, எல்லாரும் சொல்லுங்க, உடனே அற்புதம் நடக்கிறது. இப்போ இதே அதிகாரம் அடுத்த பகுதிக்கு போகலாம். 5வது வசனத்துல வாசிங்க. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இது அப்படியே லூக்கா 7வது அதிகாரத்துல இருக்கு, அங்க வரலாம். லூக்கா 7வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிங்க. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். போதும். இப்ப அடுத்த காரியத்தை பார்க்குறோம். இதுக்கு அடுத்து எழுதியிருக்கிறது, 100க்கு அதிபதி ஒருத்தவன் என்ன பண்ணுறான், இயேசு முன்னாடி வரான். இயேசு முன்னாடி வரல, 100க்கு அதிபதி என்ன பண்ணுறான், அவனோட வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இயேசுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், எப்படியாவது என் வேலைக்காரனுக்காக. இப்போ பாருங்க, 100க்கு அதிபதினா யாரு, அவன் ஒரு ரோமன். அவன் யாரு, அவன் ரோமன். அவன் யூதன் கிடையாது. யாரு, ரோமன். இயேசு யாருக்காக வந்தாரு, யூதர்களுக்காக தான் வந்தார். அவரோட ஊழியம் எல்லாமே அவர் இருக்கும்போது யூதருக்குள்ள தான் நடந்துச்சு, ரோமர்களுக்குள்ள என்ன பண்ணல, ஊழியம் நடக்கல. இவன் கேள்விப்பட்டு, ரோமர்கள் தான் இயேசு என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. இவன் எங்கேயோ கேள்விப்பட்டு இயேசு அற்புதத்தை செய்வார்னு கேள்விப்பட்டு இவன் சொல்கிறான். அவனுக்கு கேட்கல, அவனுடைய வேலைக்காரனுக்கு, அவனுக்கு கீழே வேலை செய்கிற ஒருத்தவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இயேசுகிட்ட என்ன பண்ணுறான், கேட்க வரோம். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவனை நேசிக்கிறன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா? நம்மளுக்கு கீழே யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்க பண்ணுற நல்லது நம்ம கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்க பண்ணுற தப்பெல்லாம் என்ன பண்ணும், நல்லா நம்ம கண்ணுக்கு என்ன பண்ணும், தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தப்பு தான், இவன் தப்பு செய்கிறான்னு பார்ப்போம். இது மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேலைக்காரன்றது ஒரு அடிமைக்கு ஈக்குவல். ஒரு அடிமைக்கு தான் ஈக்குவல். அவனுக்கு உடம்பு சரியில்லையா, அவனோட வேலை செய்ய முடியலையா, அவனை தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்தால தான் என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. யாரும் உட்காந்து அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ உள்ள மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் என்ன கிடையாது, அப்போ கிடையாது. ஒருத்தன் உடம்பு சரியில்லையா அவனை தூக்கி போட்டு அடுத்த வேலையை தான் பார்ப்பாங்க. அடுத்த ஆளை போடு, இந்த இடத்துக்கு என்ன பண்ணு, அடுத்த ஆளை போடு. இது மத்தேயுவில் எழுதியிருக்கும் போது எழுதிக்க சொல்லுது, இவனுக்கு பேரலிசிஸ் உண்டாது. பேரலிசிஸ்னா அவன் கை கால் விளங்காமல் போகிறான், அவனால் என்ன பண்ண முடியாது, நவர முடியாது. ஒரு வேலைக்காரனுக்கு கை கால் வேலை செய்யலைன்னா அவனை வேலையில் யூஸ் பண்ண முடியுமா? வேலைக்காரனுக்கு கை கால் வேலை செய்யலைன்னா அவன் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அவன் ஒன்றுக்குமே உதவாதவன் ஆயிட்டான். ஒன்றுக்குமே உதவாத ஒருத்தவனுக்கு இந்த 100க்கு அதிபதி இயேசுகிட்ட போய் நிற்கிறான். ஒன்றுக்குமே உதவாத, அவனை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக ஒரு 100க்கு அதிபதி கீழே இறங்கி வந்து இயேசுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இதில் ஒரு அழகான ஒரு விஷயம் அடுத்து 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவர் வந்து வேலைக்காரனை சுத்தமாக்கும்படி என்ன பண்றான்,
யூதர்களின் மூப்பர்களை அங்கே அனுப்புகிறோம். ஏன்னா இவன் ரோமன், இவன் போனால் இயேசு என்ன பண்ண மாட்டார், வரமாட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், யூதர்களை நீங்களே என்ன பண்ணுங்க, உங்களுக்காக தானே அவர் வந்திருக்கிறாரு, நீங்கள் போய் அவர் என்ன பண்ணுங்க கூப்பிட்டுட்டு வாங்கன்னு அனுப்புறான். அனுப்பினோடனே இவங்க போய் பண்ற விஷயத்தை பாருங்க. 4வது வசனம், அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் தம்முடைய போதும் இவன் என்ன சொல்றான், நீங்க இந்த தயவை செய்யறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கான். ரெக்கமெண்டேஷன் இயேசுக்கு என்ன பண்றாங்க வந்து ரெக்கமெண்டேஷன், இயேசுவே நீங்க இவனுக்காக என்ன பண்ணிடுங்க, இவன் நல்லவன், இவனுக்காக என்ன பண்ணுங்க இதை செய்யுங்க. அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான், நல்ல மனுஷன் இவன் ரோமன் தான், நம்மளோட எதிரி தான், உங்களை சிலுவையில் அடிக்க போகிறாங்க தான், இவன் இந்த கும்பல் தான் என்ன பண்ணுது, உங்களை சிலுவையில் அடிக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இவன் நல்லவன், இவனுக்காக என்ன பண்ணுங்க அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அவன் நம்ம ஜனத்தை என்ன பண்ணுறான், நேசிக்கிறான். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒரு சர்ச்சை என்ன பண்ணியிருக்கான், ஜெப ஆலயத்தையும் என்ன பண்ணியிருக்கான், கட்டியிருக்கான். ரொம்ப நல்லவன் ஆண்டவரே, ரொம்ப நல்லவன், இவனுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவனோட ஜனத்தை நேசிக்கிறான், சபையை நேசிக்கிறான், அவனோட தேசத்தை நேசிக்கிறான், வேலைக்காரனை நேசிக்கிறான். ரொம்ப நல்லவன் ஆண்டவரே, இவனுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. போதும் 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 3வது வசனத்தில் என்ன சொன்னா, இயேசுவே என் வீட்டுக்கு வாங்க. 6வது வசனம் சொல்றான், இயேசுவே என் வீட்டுக்கு வராதீங்க. மறுபடியும் நான் சொல்றேன், 3வது வசனத்தில் இயேசுவே என் வீட்டுக்கு என்ன பண்ணுங்க வாங்க. 6வது வசனம் சொல்றான், இயேசுவே என் வீட்டுக்கு வராதிங்க. ஏன்னா அவன் சொல்கிற வசனம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஏன்னா ஒரு அழகான ஒரு விஷயம், ஊர் உலகமே சொல்லுது இவன் பாத்திரன். அவன் ஒருத்தவனுக்கு தான் தெரியும் நான் பாத்திரன் அல்ல. வெளியிலேருந்து பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க இவன் நல்லவன், இவன் நல்லவன், இவன் பரிசுத்தன், இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு வெளியில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு தெரியுது நான் என்ன அல்ல, பாத்திரன் அல்ல. 3வது வசனத்தில் கூப்பிட்டவன், நான் 6வது வசனம் சொல்கிறேன், ஆண்டவரே வராதிங்க. சில நேரங்களில் நம்ம இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இது. சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் கிட்ட சேர ஆண்டவரை பற்றி நிறையா படிக்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாத்திரன் இல்லைன்னு என்ன பண்ணுவோம், நம்ம கற்றுப்போம். 3வது வசனத்தில் கூட்டனே ஆண்டவர் என்ன பண்ணார், கிட்ட வர ஆரம்பிக்கிறார். அவர் கிட்ட வர 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 இவனுக்கு தெரியுது, ஐயோ இவ்வளோ பெரிய பரிசுத்தர் கிட்ட போகிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதியே இல்லை. நிறைய இடங்களில் பாருங்களேன், நிறைய பேர் ஆண்டவரோட நெருங்கணும்னு ஆரம்பிப்பாங்க. நெருங்க ஆரம்பிக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களையே தாழ்த்தி கொண்டே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும், நிறைய ஆண்டவரை பற்றி கற்றுக்க அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், என்னால் அவர்கிட்ட போகிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்றதை என்ன பண்ணுவாங்க, அவரை பற்றி படிக்க இன்னும் வசனத்தை கற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, கீழே ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சாஷ்டாங்கமா விழுந்துருவாங்க. ஏன்னா ஆண்டவரே எனக்கு தகுதியே இல்லை. அதுதான் வேதத்தின் ஆழம். வேதத்தின் ஆழத்தை படிக்க உலகமே உனக்கு நீ தகுதியானதான், உனக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார்னு உலகமே சொல்லும் போது இவன் சொல்லுகிறான் எனக்கு என்ன இல்லை, தகுதியே இல்லை. இதை சொல்லிட்டு அடுத்த வசனம், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இப்போ 7வது வசனம் முதல்ல சொல்றான், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஆண்டவரே என்னாலையும் என்ன பண்ண முடியாது, உங்ககிட்ட வர முடியாது, உங்களாலையும் என்கிட்ட வர முடியாது. இவன் பிளான் பாருங்க. இவன் பிளான் என்னது, இயேசு உள்ள வந்து என்ன பண்ணாரு, தொட்டார்னா கண்டிப்பாக அற்புதம் நடக்கும்னு அவனுக்கு தெரியும். ஆனால் இயேசுவை பற்றி கற்றுக்க இவன் சொல்கிறான், இயேசுவை நீ என்ன பண்ண வேணாம், உள்ள வர வேணாம். இவன் வச்ச பிளானை என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் சமூகத்தை கொடுத்து, ஆண்டவரே என் பிளான் நடக்க வேணாம், நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் பிளான் படி செய்யுங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய காரம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு பொருள் வேணும், ஆனால் இந்த வழியால் என்ன பண்ணணும், இந்த பொருள் வேணும். ஆண்டவர் சொல்லுவார், உன் பிளான் வேறு, என் பிளான் வேறு. நான் ஒரு விதமாக செய்வேன், நீ ஒரு விதமாக செய்வ.
உன் விதம் உன் அறிவுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும்? வேலை செய்யும். என் விதம் என்ன பண்ணும்? என் அறிவுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். சில நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பதிலை கேட்போம், அந்த பதில் கிடைக்கும், அந்த பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பதில் கிடைக்கிற வழியை பார்த்தா நம்மளுக்கு ஒன்றுமே புரியவே புரியாது. இதெல்லாம் எதுக்கு நடக்குது? நான் ஒரு பதில் கேட்டால் அந்த பதிலுக்கு என்ன பண்ணணும்? இந்த வழியில் என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. ஆண்டவரே இது தப்பு, ஆண்டவரே இந்த வழியில் போகாதீங்க. நம்ம ஆண்டவர்கிட்டே சொல்கிறது, ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குறது. நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு 4 சாய்ஸ் வரும். இது வந்து நம்மளோட வாழ்க்கையின் முழு இதுக்குமே அந்த 4 சாய்ஸ் தான் முக்கியமானது. 4 சாய்ஸ் நான் சொல்கிறேன். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். ஃபஸ்ட்டு சாய்ஸ், எந்த பிரச்சனை வந்தாலும் நானே ஹேண்டில் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவேன்? நானே ஹேண்டில் பண்ணுவேன். 2வது சாய்ஸ், என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா என் குடும்பத்தில் உள்ளவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன பண்ணுவேன்? கேட்பேன். 2வது சாய்ஸ். 3வது சாய்ஸ் என்ன பண்ணுவேன்? பிரச்சனை வந்துச்சுன்னா உருட்டடிச்சு ஓடிடுவேன். அந்த பிரச்சனைக்கே என்ன பண்ண மாட்டேன்? நேராக நிற்கவே மாட்டேன். 3 சாய்ஸ். 4வது சாய்ஸ், எல்லாத்தையும் இயேசுனுடைய கையில் கொடுத்துருவேன். முதல்ல சொல்லவா? முதல் சாய்ஸ் என்னது? எல்லாத்தையும் ராஜா பார்த்துப்பார், நானே பார்த்துக்கிறேன். 2வது, என்னோட குடும்பத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டி என்ன பண்ணுவேன்? ஹெல்ப் கேட்பேன். 3வது சாய்ஸு, ஓடிடுவேன். இந்த பிரச்சனையை பார்த்தா தானே, பிரச்சனைக்கு நேரம் என்ன தானே பிரச்சனை, நம்ம ஓடி ஒளிஞ்சிட்டோம்னா என்ன பண்ண முடியாது? பிரச்சனை நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஓடுறது. 4வது சாய்ஸ், எல்லாத்தையும் ஆண்டவர் கரத்தில் போடுறது. கிறிஸ்தவராகிய நீங்கள் உண்மையாக உங்கள் இருதயத்தில் கரத்தை வச்சு சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த சாய்ஸை எப்பயுமே யூஸ் பண்ணுறதே இல்லை? இந்த 3 சாய்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எப்பயுமே இந்த 3 சாய்ஸை தான் எடுக்கிறோம். இந்த சாய்ஸை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எந்த சாய்ஸ்? ஆண்டவர் கடத்தில் கொடுக்குற சாய்ஸை என்ன பண்ணுறதில்ல? யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா இது ஆண்டவர் கடத்தில் கொடுத்துட்டா அவர் செய்ய ஆரம்பிக்கிற அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு புரியாததுனால நம்ம என்ன பண்ணுறதில்ல? அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதே இல்லை. அந்த ப்ராசஸை நம்ம நம்ப ஆரம்பித்தோம்னா முடிவு ஒரே, நம்ம ஜெபிக்கிறதுக்கு முடிவு என்ன பண்ணும்? நன்மையான முடிவு தான் வரும். ஆனால் அவர் செய்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும், அவர் செய்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். நம்ம என்ன யோசிப்போம்? ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது, இந்த பிரச்சனை நான் இங்கேருந்து இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது வந்து முடிவு காணணும், நம்ம இப்படி ஏறணும்னு யோசிப்போம். இவர் கையில் கொடுத்தோன்னே இந்த பிரச்சனை டப்புக்குன்னு இப்படி கீழே போயிடும். ஐயோ இவ்வளோ நேரம் நேராக மேலே போகிற மாதிரி இருந்துச்சு, என்னாச்சு? அவர் கையில் கொடுத்தோன்னே எல்லாமே லபக்குன்னு கீழே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம யோசிக்கிறது, ஐயோ ஆண்டவரே உங்களுக்கு ரூட்டே தெரியல, நீங்கள் மேலே போனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கீழே போயிட்டீங்க. இவ்வளோ நாள் பிரச்சனை சின்னதாக இருந்துச்சு, இப்போ பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? பெருசாகிடுச்சு. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லுவார், நீ என்ன நம்புறியா இல்லை உன் கண்ணால் பார்க்குறத நம்புறியா? சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளோட பிரச்சனைகளை அவர் சால்வ் பண்ணுறாருன்னா, ஒரு பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அவர் கையில் கொடுத்தோன்னே பார்த்தா அது பயங்கர பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். பெரிய பிரச்சனையாக வெடிச்சோன்னே நம்ம என்ன பண்ணுறது? தயவு செஞ்சு அந்த பிரச்சனை என்கிட்டே கொடுங்க, நானே பார்த்து என்ன பண்ணுறேன்? சால்வ் பண்ணிக்கிறேன். உங்கள் கையில் கொடுத்தது பெரும் தப்பாக போச்சு. இதில் ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு பிரச்சனையை தான் அவர் கையில் கொடுத்துருப்போம், அவர் ஒரு 1000 பிரச்சனையை காலி பண்ணியிருப்பார். யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஆமேன். உங்கள் கண்ணுக்கு தெரியாத அவ்வளோ பிரச்சனையை அவர் என்ன பண்ணியிருப்பார்? சால்வ் பண்ணியிருப்பார். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன, இந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாச்சு, இந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆனதுனால 1000 பிரச்சனை உள்ளே வந்து எல்லாமே சால்வ் ஆகிருந்திருக்கும். ஆண்டவர் வந்து அதெல்லாம் என்ன பண்ண மாட்டார், உங்கள் கண்ணுக்கு என்ன பண்ண மாட்டார்? காட்ட மாட்டார். ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்குறார். என்னது? விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம். இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இப்படிப்பட்ட விசுவாசம். நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது எல்லாமே தப்பாக தான் தெரியும். ஆண்டவர் கரத்தில் கொடுத்தோன்னே எல்லாமே நேராக போய்ட்டு டபார்னு கீழே விழுந்த மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், விசுவாசம், என்ன நம்பு. நான் மியூசிக் கொஞ்ச நாளாக மியூசிக் பண்ணுறதில்ல, ஆனால் பண்ணிகிட்டு இருந்த டைமில் சில பேர் வந்து என்கிட்ட பாட்டு கொடுப்பாங்க. பாட்டு கொடுத்துட்டு இந்த பாட்டுக்கு இப்படி மியூசிக் பண்ணலாம் அப்படின்னுவாங்க. நான் சொல்லுவேன், சரி சரி, அவங்க கொடுக்குற ஐடியாவும் வாங்கிப்பேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணுவோம், அந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு ஒரு மூலையில் ஒரு ஐடியா வந்துடும். இப்போது என்னால் வந்து இந்த பாட்டு கடைசியில் எப்படி இருக்குன்னு என்னால் என்ன பண்ண முடியும்? வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு என்னால் முன்னாடியே அதை இமேஜின் பண்ண முடியும். ஆனால் அவங்களால முடியாது. நான் என்ன பண்ணுவேன், எடுத்தோடனே என்ன பண்ணுவேன், ஒரு ட்ரம்ஸ் ஏதாவது வச்சு டங்கு டங்குன்னு அடிப்பேன். அவங்க ஒன்று ஐயே இந்த ட்ரம்லாம் இது செட் ஆகாதுன்னு நான் சொல்லுவேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, எனக்கு இன்னும் என்ன இருக்குது, நிறையா வேலை இருக்குது. அந்த ட்ரம் அடித்து முடிச்சுட்டு அடுத்து ஏதாவது நான் ஆரம்பிப்பேன். கிட்டார் வச்சு இந்த பாட்டு கிட்டார்லாம் செட் ஆகாது. நான் சொல்லுவேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்பேன், இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லுவேன், இந்த ரோட்டு முனையில் போனீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது, போய் நடந்தே போங்க, அப்போ தான் 1/2 மணி நேரம் ஆகும். போய் என்ன பண்ணுங்க,
டீயை குடிச்சிட்டு மெதுவாக வாங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு என்ன தெரியுது, கடைசியாக எப்படி வரும்னு என்ன பண்ணுது எனக்கு தெரியும். உங்களால் என்ன பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது. இவங்க போய் டீ குடிச்சிட்டு வருவாங்க பாருங்க, வந்ததுக்கப்புறம் அவங்க வேணான்னு சொன்னது எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுருப்பேன். அதில் எதெல்லாம் வேணான்னாங்களோ அது எல்லாமே அதில் இருக்கும். அவங்க கேட்டுட்டு சூப்பராக இருக்குப்பா அப்படின்வாங்க. நான் சொன்னேன்ல அப்பயே. ஏன்னா என்னால் என்ன பண்ண முடியுது, எந்த பார்க்க முடியுது, முடிவை என்னால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இவங்களால முடிவை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இயேசுவால உங்களோட முடிவு, உங்களோட பிரச்சனையோட முடிவை பார்க்க முடியும், உங்களால் பார்க்க முடியாது. சொல்லவே மாட்டீங்க. ஆமேன். உங்களால் பார்க்க முடியாது. அதனால தான் விசுவாசம் தேவை. ஆமேன், ஆமேன். நான் இந்த 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 இல்லுஸ்ட்ரேஷனில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். யாருமே ட்ரெயினில் ஏறி போய் நேராக போய் ட்ரெயினோட டிரைவரை பார்த்து ஐயா இந்த பக்கமாக போகாதீங்க இந்த பக்கமாக போகணும்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? அது நம்ம ஊர் காரைக்கால் ட்ரெயின் எடுத்த உடனே சென்னை போகணும்னு சொன்னால் இந்த பக்கமாக போகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. காரைக்கால் ட்ரெயின் என்ன பண்ணுது, நேராக நாகூருக்கு போகுது. யோ சென்னை இந்த பக்கம் ஏறிக்கியா யாராவது சொல்லுவீங்களா? ஏன்னா டிரைவருக்கு தெரியும் இந்த பக்கம் என்ன இல்லை, ட்ராக்கே இல்லை, போக முடியாது. போனால் இப்படி தான் போகணும். போய் என்ன பண்ணும், உங்களுக்கு காலைல 6 மணிக்கு சென்னையில் போய் விடணும், அவ்வளோதானே. புரியுதா? உங்களை காலையில் 6 மணிக்கு சென்னையில் கொண்டு போய் விடணும், அவ்வளோதானே. ஒழுங்காக சீட்டை போட்டு படுத்துங்க, நான் போய் விடுவேன் உங்களை. இங்கே போய் உட்காந்து ஐயா இங்கே எதுக்கு 20 நிமிஷம் நிறுத்திருக்கீங்க? அவங்க இன்ஜினை மாற்றி திருப்பி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. இதில் ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, சென்னை ட்ரெயின் நீங்கள் ஏறினோடனே முதல்ல வந்து ட்ரெயின் வந்து இந்த பக்கமாக போகும். நீங்கள் இந்த சைடு சீட்டில் இருந்தீங்கன்னா நேராக போய்ட்டுருக்கோம். நடுவில் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா தலைகீழ போய்ட்டுருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவன் இன்ஜினை மாற்றினதுக்கப்புறம் என்ன ஆகிடும், தலைகீழ போவோம். நடுவில் ஏந்திரிச்சிட்டு ஐயோ எங்கேயோ போயிட்டுருக்கு, கன்னியாகுமரி பக்கம் போதியா அப்படின்னு. கன்னியாகுமரிலாம் போகல, ட்ரெயின் போக வேண்டிய இடத்துக்கு தான் போகுது. உங்கள் கண்ணுக்கு தான் என்ன பண்ணுது, எல்லாமே தப்பாக தெரியுது. நம்மளுக்கு அந்த ட்ரெயின் மேலே விசுவாசம் இருந்து நைட்டு ஃபுல்லாக கொரட்டை விட்டு தூங்குற நீங்கள் ஆண்டவர் மேலே ஏன் விசுவாசம் வைக்க மாட்டீங்க? எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஒரு ட்ரெயின் டிரைவர் மேலே நீங்கள் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிச்சு தலைக்கீழ ஆரம்பிச்சு உங்களை இப்படி தள்ளி அப்படி தள்ளி கொண்டு போகிற ஒரு ஆள் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் ஆண்டவர் மேலே ஏன் நம்மளால் நம்பிக்கை வைக்க முடியல? நம்ம வாழ்க்கை தலைக்கீழ போகிற மாதிரி தான் தெரியும். இந்த பக்கமாக போயிட்டு இருந்தது பார்த்தா நைட்டு பார்த்தா தலைக்கீழ இந்த பக்கமாக போயிட்டு இருக்கும். ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கும். ஆமேன், ஆமேன். அடுத்த வசனத்துக்கு போகலாம். 7வது வசனம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவனோட விசுவாசத்தை பாருங்க. நீங்கள் வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணலாம் அவசியமே கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னாவே போதும், கண்டிப்பாக என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும். இவ்வளோ விசுவாசம் அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஒரு ரோமன். அவன் ஒன்றும் உட்காந்து ஆண்டவருடைய சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையும் என்ன பண்ணல, அவன் ஒன்றும் பக்கத்தில் உட்காந்து இயேசு கூட உட்காந்து அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் என்ன பண்ணல, கேட்கல. யாரோ சொன்னதை வச்சு அவனுக்கு என்ன இருக்குது, இவ்வளோ விசுவாசம் வந்திருக்கு. அதுதான் அடுத்த வசனத்தை பாருங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தோம். ஓகே, கடைசிக்கு போயிடலாம். அதே 8வது அதிகாரம் 10வது வசனம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். சாரி, மத்தேயு 8:10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. இப்பதான் சொல்றாரு இயேசு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கூட நான் என்ன பண்ணல, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, பார்க்கவில்லை. இத்தனை வருஷமா சபையில் உட்கார்ந்து வேதத்தை கேட்டு வாரம் வாரம் செய்தியை கேட்டு பழகின அவங்க கூட இவ்வளோ விசுவாசம் இல்லை. புறஜாதியான இவனுக்கு இவ்வளோ ஒரு விசுவாசம் எங்கே இருந்து வந்துச்சு? இயேசுவே ஆச்சரியப்படுகிறார். இயேசு ஆச்சரியப்படத்தக்க விசுவாசம் இந்த மனுஷன். வேதத்தில் ஒரே இடத்துல மட்டும்தான் இயேசு ஆச்சரியப்படுது. இயேசுவே ஆச்சரியப்படுத்துகிற ஒரே விஷயம் என்ன, வேதத்தில் இந்த இடம் மட்டும்தான். வேறு எங்கேயுமே இயேசு ஆச்சரியப்பட்டார்னு இல்லை. மற்ற இடத்துலலாம் விசுவாசம், இவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு பாசிட்டிவாக சொன்ன இடமும் இந்த ஒரு இடம் தான். மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு இவ்வளோ கூட விசுவாசம் இல்லையா, அற்ப விசுவாசிகள் என்ன ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நெகட்டிவாக திட்டுறார ஒழிய இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அப்பா இயேசுவே ஆச்சரியப்படத்தக்கதான என்ன இருக்கு, விசுவாசம் இவன்ட்டு என்ன பண்ணுது இருக்குது. நிறைய நேரங்களில் நம்ம சபையில் உட்காந்து நிறைய விசுவாசத்தின் காரியங்களை நிறைய படிப்போம். ஆனால் அதை செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதே கிடையாது. வேதத்தை வந்து 4 மணி நேரம் படிக்கிறது, ஃபுல்லாக கவர் டு கவர் படித்து 20 தடவை படித்தவங்களாம் இருக்காங்க. ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா
படித்த வசனம் எல்லாம் மறந்துடும். ஆண்டவர் கேட்பார், அற்ப விசுவாசி, உனக்கு இந்த அளவு கூட இல்லைல்ல விசுவாசம் இல்லையா? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. வெளியில் வந்தோன்னே ஏதாவது சைக்கிள் டபார்னு காலில் என்ன பண்ணி தட்டிருக்கோம், அவ்வளோதான், எல்லா விசுவாசமும் பறந்துருக்கும். ஆண்டவர் கேட்பார், இவ்வளோ நேரம் எதுக்கு உட்கார்ந்து? உனக்கு விசுவாசம் இல்லைன்னா எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற? கேட்பாரா கேட்க மாட்டாரா? விசுவாசம் இல்லாமல் நீங்கள் 3 மணி நேரம் படித்தாலும் 4 மணி நேரம் படித்தாலும் வேதத்தில் என்ன பண்ணாது, ஒரு வல்லமையும் உங்களுக்கு என்ன பண்ணாது, வெளிப்படாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணல, வேதத்தில் போட்டிருக்க வசனத்தை நம்பவே இல்லை. பயப்படாதேன்னு வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு. திடீர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நான் இதுக்கு சொல்கிறேன், பயப்படாதேன்றது நம்ம ஒரு நாளில் ஒரு 40 தடவையாவது பயப்படலைன்னா நம்மளுக்கு நைட்டு தூக்கம் வராது. ஐயோ ஐயோ, இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். அப்போ எங்கே தான் உங்கள் விசுவாசம்? அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வான்றது ஒரு வசனம். அவர் மேலே நம்பிக்கையே கிடையாது நம்மளுக்கு. அதெல்லாம் பார்த்துக்க மாட்டார், பாதியில் என்ன கையை விட்டுருவார். நம்ம ஆன்ட்டி வரும்போது, பெங்களூர்லேருந்து ஆன்ட்டி வரும்போது அந்த ஒரு சாட்சி சொன்னாங்க. அதை இங்கே வந்திருந்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் பிரேக் வந்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த சாட்சியில் சொன்னாங்க, ஒரு கிராமத்தில் ஹுன்சூர்னு ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் இருக்குது. நாங்கள் அவங்க சர்ச்சு கூட போயிருக்கோம். அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 30 பேர் வரைக்கும் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்காங்க அந்த சபையில். என்னன்னா அந்த சபையில் யாருக்கும் அவ்வளோவா பைபிள் வேத அறிவு கிடையாது, எதுவும் அந்த மாதிரிலாம் ரொம்ப டீப்பாக படித்தவங்களாம் கிடையாது. என்னன்னா வேதத்தில் ஆண்டவர் சுகம் கொடுப்பார்னு போட்டிருக்கு, சுகம் கொடுப்பார், அவ்வளோதான். மரித்த ஒருத்தவரை நைட்டு அடுத்த நாள் அடக்கம் பண்ணணுன்ட்டு நைட்டு அவரை படுத்து வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த நாள் காலையில் அடக்கத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விசுவாசிங்க போய் சுற்றி உட்காந்து ஏசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக, ஏசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக, அவ்வளோதான் ஜபமே பண்ண தெரிஞ்சிருக்கு. சொல்லி ஏன் காலையில் ஏஞ்சி உட்காந்துட்டாரான் அவர். யாருக்கும் புரியுது. பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? ஏசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக. வேற எதுவும் ஜபக்க வார்த்தை தெரியல, வசனம் தெரியல, எதுவுமே தெரியல. ஆனால் என்ன தெரிஞ்சிச்சு? ஏசு மேலே விசுவாசம் தெரிஞ்சிச்சு. மேலே கை வச்சு நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணியிருக்காங்க. செத்து போன பணத்து மேலே கை வச்சு சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. காலில் பார்த்தா என்ன ஆகிட்டார், மனுஷன் ஏஞ்சி உட்காந்துட்டார். ஒரு குழந்தை, செத்து போன குழந்தைய கொண்டாந்து நேராக கொண்டாந்து கையில் கொடுத்துருக்காங்க. இவன் என்ன பண்ணிருக்கு, கையில் தூக்கி, இயேசுவே நீங்கள் எல்லா இடத்தையும் என்ன பண்ணுறீங்க, அற்புதம் நடத்துறீங்கன்னு தெரியும், இப்போ அற்புதம் நடக்கிறதாக அப்படி கை தூக்குனாங்களா, உயிரோடு வந்துருச்சான். எனக்குலாம் அந்த கதையை கேட்டேன்னு பேசாமல் அந்த சர்ச்சுக்கு போயிடலாமா? அவ்வளோ ஒரு விசுவாசம். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, வசனத்தை சொல்லிருச்சு, அவ்வளோதான். ஏசு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணும், நடக்கும். இதில் ஒரு அழகான விஷயம், அடுத்த வசனத்துக்கு வாங்க. அவன் ஏன் அதை சொல்கிறான்றது அடுத்த வசனத்தில் இருக்கு. லூக்கா 8வது வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இப்போ எதுக்கு இவன் எதை சொல்கிறான் அப்படின்னு நான் யோசித்தேன். நேற்று உட்காந்து வேதம் வாசிட்டு இருக்கும்போது நான் நிறைய தடவை வாசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ திடீர்னு எனக்கு ஒரு கிளிக் ஆச்சு. இவ்வளோ நேரம் என்ன சொன்னான், எனக்கு பாத்திரன், நான் என்ன பண்ணேன், நான் நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கு பாத்திரனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணுறான், எனக்கு அதிகாரம் இருக்குது. அந்த வசனம் அதை பாருங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தோம், எனக்கு கீழ்படுகிறவர்கள் சேவகரும் உண்டு, எனக்கு கீழ்படுகிற சேவகர்கள் உண்டு. எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அதை படிக்கும் போது தான் எனக்கு அது கிளிக் ஆச்சு. இவன் என்ன சொல்கிறான்னா, நான் அதிகாரம் உள்ளவன், எனக்கு அதிகாரம் எப்படி வேலை செய்யும்னு தெரியும், அதனால நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறத இவங்க என்ன பண்ணுறாங்க, கீழ்படுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு நீர், நீ உங்களுக்கு அதிகாரத்துக்கு அடியில் தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. நீங்கள் உங்கள் வார்த்தையை சொல்லுங்கள், உங்கள் அதிகாரம் என்ன பண்ணும், வேலை செய்யும். அப்போ அவன் ஆண்டவரோட அதிகாரம் எவ்வளோ இருக்குன்றதை அவன் என்ன பண்ணியிருக்கான், அழகாக புரிந்து வைத்திருக்கான். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்ன பண்ணிடும், எல்லாம் மாறிடும். அவனுக்கு என்ன பண்ணும் தெரியும். அவன் சொல்கிறான், எனக்கு அதிகாரம் உண்டு, நான் என் வேலைக்காரனே நான் சொல்கிற வார்த்தையை கீழ்படுகிறான்னா, இந்த உலகம் நீங்கள் படைச்சது, நீங்கள் சொல்கிற வார்த்தையை கீழ்படியுமா, கீழ்படியாதான், கீழ்படியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும், இந்த வசனத்துலாம் போட்டிருக்கு. அவர் என்ன பண்ணார், ஆச்சரியப்பட்டார். இயேசு ஆச்சரியப்பட்டுட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. மக்கள்கிட்ட திரும்பி, எனக்கு கூட்டமாக என்ன பண்ணுறாங்க, அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து சொல்கிறாரு, பின் சொல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும்
நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நல்லா கவனிங்க. அவன் என்ன கேட்டான்? ஒரு வார்த்தை சொல்லும். இவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, உன் விசுவாசம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் கேட்டது வேற, இவர் சொன்னது வேற. நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறோம்? நீங்கள் சொல்லணுன்ற வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன்? நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சுகமாவு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்? எதிர்பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அந்த வார்த்தையை சொல்லணும்னு கூட அவசியமே கிடையாது. இவர் என்ன சொல்கிறாரு இங்கே? உன் விசுவாசம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தை வாசிங்க. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். இவர் என்ன சொன்னார்? உன் விசுவாசம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அங்கே என்ன நடந்துருச்சு? அங்கே அற்புதம் நடந்துருச்சு. அவர் அந்த வார்த்தையை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் வேற வார்த்தையை தான் சொன்னார். ஆனால் அற்புதம் நடந்துச்சா இல்லையா? அற்புதம் நடந்துச்சு. இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஓன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இதை மாற்றியும் சொல்லலாம், ஓன் வார்த்தைகள் என் வார்த்தைகள் அல்ல. நான் சொல்கிற வார்த்தையை தான் நீனும் சொல்லணும்னு என்ன இல்லை? ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவர் எந்த வார்த்தையை சொன்னாலும் அற்புதம் நடக்கும். ஆமென். இதை நான் இப்படி மாற்றி சொல்கிறேன். சபைக்கு வரும்போது சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்த்து ஒரு உடைந்த உள்ளத்தோடு இன்றைக்கி எனக்கு ஆறுதலாக பேசுவாங்க அப்படின்னு வந்தால் இங்கே வந்து தசம்பாவத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் யோசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஆறுதலாக எதாவது பேசுவீங்கன்னு வந்தேனே. ஆண்டு சொல்லுவார், நான் எந்த வார்த்தையை சொல்லணும்னு எதை வைத்திருக்கணும் அதை தான் சொல்லுவேன். எல்லா வாரமும் வரும்போது நான் ஆறுதலாக பேசுவேன்றது கிடையாது. நான் எந்த வார்த்தையை சொன்னாலும் அற்புதம் நடக்கும். இப்போ தான் கொஞ்சம் பேர் ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமேன். சபைக்கு வரும்போது நீங்கள் நினைக்கிறது தான் இங்கே பிரசங்கம் வரும்னு என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இயேசு இடத்துல வரும்போது, இயேசுவே நான் என்ன நினச்சிருக்கணும் அதை தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, வர முடியாது, வரவும் கூடாது. அவர் உங்களுக்கு என்னத்தை சொல்லி தரணுமோ அதை தான் பேசுவார். அற்புதம் நடக்கிறது தானாக நடக்கும். அற்புதம் எதனால நடக்கும்? விசுவாசத்தினால நடக்கும். இப்படிப்பட்ட விசுவாசத்தினால அற்புதம் நடக்கும். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்குற வார்த்தையாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்குறது வேறதாக இருக்கும். வேற ஒரு வார்த்தை வரும், சம்பந்தமே இல்லாமல் வரும். நீங்கள் யோசிப்பீங்க, ஆண்டவரே என்கிட்ட பேசுவீங்கன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தனே. ஆண்டவர் சொல்வார், நான் பேசுகிறத பேசுவேன், நீ கேட்க வேண்டியதை கேளு. ஏன்னா இது உனக்கு என்ன பண்ணும், இன்னைக்கு யூஸ் ஆகலைனாலும் இன்னொரு நாளைக்கு யூஸ் ஆகும். ஆனால் அற்புதம் நடக்க வேண்டியது நடக்கும். அற்புதத்தின் சாவி எதுதான்? விசுவாசம் தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா அந்த அற்புதத்துக்கு சாவி என்னது? விசுவாசம் தான். இது ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 12ஆவது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். இப்போ பாருங்க, யோசுவா 5 ராஜாக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கான். எத்தனை பேர் கூட? 5 ராஜாக்கள் இருக்காங்க. 5 ராஜாக்களுக்கு எதிராக இவன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவரை நோக்கி பேசிட்டு இவன் மக்களை நோக்கி பார்த்து பேசுறான். ஏன்னா ஆண்டவரை சொல்றான், ஆண்டவரே இருட்டிருச்சுன்னா இவனுங்களாம் என்ன பண்ணிடுவானுங்க, தப்பிச்சு ஓடிடுவானுங்க. இருட்டிருச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, தப்பிச்சு ஓடிடுவானுங்க. தப்பிச்சு ஓடினானுங்கன்னா இவனுங்க மறுபடியும் என்ன பண்ணுவானுங்க, போய் இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு மறுபடியும் சண்டைக்கு என்ன பண்ணுவானுங்க, நாளைக்கு திருப்பி வருவானுங்க. நான் இந்த இருட்டு வரத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும், இந்த யுத்தத்தில் நான் என்ன பண்ணணும், வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இவன் ஆண்டவரை பார்த்து சொல்லிட்டு இவன் வார்த்தையில் சொல்கிறான். இவனோட விசுவாசத்தை பாருங்க. இவன் சொல்கிறான், சூரியனை பார்த்து கிபியோன் மேலும் நீ என்ன பண்ணு, நீ நிற்கிற இடத்துல அங்கே நில்லு. சந்திரனை பார்த்து சொல்கிறான், நிற்கிற இடத்துல அங்கேயே நில்லு. இந்த ஹிஸ்ட்ரி, யூனிவர்ஸோட ஹிஸ்ட்ரியில் அதுக்கு முன்னாடி அது நடக்கலை, அதுக்கப்புறமா அது என்ன பண்ணல, நடக்கலை. அப்போனா இது முன்னாடி நடந்துச்சுன்னு அவனால் யோசிக்கிற அளவு கூட அவனுக்கு என்ன இல்லை, முன்னாடி இது நடந்திருக்கு, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அற்புதத்தை முன்னாடி செஞ்சிருக்காரு, இப்பயும் செய்வாருன்னு யோசிக்கிற அளவுக்கு கூட அவனுக்கு என்ன இல்லை, ஒரு ஐடியாவே கிடையாது. ஐடியாவே இல்லாத இடத்துல இவனோட விசுவாசத்தை பாருங்க. இதெல்லாம் உண்டாக்குனவர் அவர் தானே. இதை நிறுத்தணும்னு நினைச்சா நிறுத்துவாரா, நிறுத்த மாட்டாரா? நிறுத்துவாருன்னு அவன் என்ன பண்ணான், விசுவாசிச்சு ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணோடனே அடுத்த 24 மணி நேரத்துக்கு என்ன பண்ணல, சூரியன்
கீழே மறையவே இல்லை. நான் இதை யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, இது ஒரு சின்ன அற்புதம் கிடையாது. சூரியன் என்ன பண்ணுது, அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்குது. நம்ம உலகம் தான் என்ன பண்ணுது, பூமி தான் சுற்றி சுற்றி என்ன பண்ணிட்டு இருக்கு, அதை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. பூமி வந்து சுற்றுறது கிட்டத்தட்ட ஒரு 1600 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் சுற்றுது. எவ்வளோ, 1600 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்படின்னா நம்ம பைக்கில் 100 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகிறீங்களே, அப்போயே 100ல் போகும்போதே என்ன பண்ணுவோம், வாயெல்லாம் திறந்தீங்கன்னா வாட்டு போகும். ஏன்னா அவ்வளோ வேகமாக என்ன பண்ணுது வண்டி போயிட்டு இருக்கு. கண்ணை திறக்க முடியாது, கண்ணு அப்படி தான் பார்ப்பாங்க எல்லாரும். ஏன்னா அவ்வளோ வேகமாக வண்டி போகுது, ஏன்னா மூச்சில் காற்றடிக்குது. 100 கிலோமீட்டருக்கு, அதே 1000 கிலோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடில் இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. 1000 கிலோமீட்டர் பர் ஹவர், 1000 இல்லை 1600 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்படி போயிட்டு இருக்க ஒரு வண்டி அப்படி நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? ஒருத்தர் இது அழகாக சொன்னார், ஆக்சிடென்ட் வந்து வேகத்தினால நடக்கிறது இல்லை, டபாரும் நிற்கிறதுனால தான் நடக்குதுன்னாரு. வேகமாக போயிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, எங்கேயாவது போய் முட்டி டபார் நின்னீங்கன்னா தான் என்ன ஆகும், ஆக்சிடென்ட் நடக்கும். 1600 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கிற பூமி சூரியன் நவரக்கூடாதுன்னு நிறுத்தினோம். 1600 இப்படி சுற்றிட்டு இருக்கிற பூமியை டப்புன்னு அப்படி நிறுத்தினா என்ன ஆகும்? பஸ்ஸில் போகிறீங்க, டபார்னு பிரேக் அடித்தா என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? பறந்து போய் என்ன பண்ணுவோம், முன்னாடி விழுவோம். அது பஸ்ஸு 40-50ல் போகும். 1600 கிலோமீட்டர் போகிற பூமி டபார்னு பிரேக் அடித்தா என்ன ஆகும்? நம்மளாம் பறந்து நிலவு என்ன 3ல் போய் விழுந்துருவோம். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், தூக்கி எரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி 3 இருக்குது, நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்குது, என்னன்னா என்ன பண்ணுது, சுற்றுது. பூமி நின்றுச்சுன்னா, ஆக்சுவலாக பார்த்தா பூமி ஒரு செகண்ட் நின்றுச்சுன்னா பூமியில் ஒருத்தவங்க கூட உயிரோடு இருக்க முடியாது. ஒரு செகண்ட் பூமி அப்படி நின்றுச்சுன்னா காலி, எல்லாருமே அவுட். ஒரு உயிர் ஜீவன் கூட அந்த அந்த இதை தப்பிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு சுற்றுறது, டப்புன்னு நினைச்சா முடிஞ்சிச்சு. நம்மளாம் அப்படியே பேப்பர் மாதிரி ஆயிரும், சப்புன்னு ஒரு எங்கே நிற்கிறோமோ, இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா அந்த செவுத்தில் போய் அடிச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இவன் ஜெபம் பண்ணான்றதுனால செய்கிறார். பூமியை நிறுத்தி என்ன பண்ணாத, சூரியனை சுத்தாத, சூரியன் அதே இடத்துல தான் நிற்கிது, பூமி என்ன பண்ணிட்டாரு, சுத்தாது அப்படி நிறுத்துறார். நான் இதை வாசிக்கும் போது தான் அப்போ எவ்வளோ வல்லமை உள்ள தேவன். ஒரு சின்ன ஒரு அற்புதம் தான் நம்ம படிக்கும் போதே பூமியா சூரியனை நிறுத்திட்டார். நம்ம சின்னதாக வாசிட்டு போகிறோம், சூரியனை நிறுத்திட்டார் 24 ஹவர்ஸ். அது சின்ன விஷயம் இல்லை. அந்த பூமியை நிறுத்துறதுக்கு அவர் என்னென்னலாம் வேலை பண்ணிருக்கணும்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய அற்புதத்தை இவன் செஞ்ச ஒரு ஜபத்துக்காக என்ன பண்ணுறாரு. அதுதான் விசுவாசம். அதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் நடக்கல, அதுக்கு அப்புறமும் நடக்கல. இவன் ஜெபம் பண்ண ஒரே விஷயத்துக்காக என்ன நினச்சி, அந்த விசுவாசத்தினால அந்த ஒரு பூமியை நிறுத்தினார். விசுவாசத்தினால ஒரு மனுஷன் பூமியே நிறுத்துறான். உங்கள் பிரச்சனையை மாற்ற முடியாது உங்களால், சொல்ல மாட்டீங்களே ஆமென். உங்கள் கடன் பிரச்சனையை ஆண்டவரால் மாற்ற முடியாதா? உங்கள் விசுவாசம் எங்கே, அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. உங்கள் விசுவாசம் எங்கே? புறஜாதியான ஒருத்தவனுக்கு அவ்வளோ விசுவாசம் இருக்குது. ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்கதான விசுவாசம் என்ன இருக்குது அவனுக்கு இருக்குது. இது அடுத்த வசனம் மத்தேயுல வாங்க, மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளே தள்ளப்படுவார்கள். போதும். அநேகர் கிழக்கு மேற்குலேருந்துலாம் என்ன பண்ணுவாங்க, வந்து ஆபிரகாமின் புத்திரர் கூட இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூதர்களுக்காக தான் இயேசு வந்தார். ஆனால் யூதர்கள் என்ன பண்ணல, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இயேசு என்ன பண்ணார், இருக்கிற எல்லா புறஜாதியர்களையும் என்ன பண்ணார், உள்ளே கொண்டு வந்துட்டார். உள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லை, அது அடுத்த வசனத்தை சொல்லுது, ராஜ்யத்தின் புத்திரர் புறமான இருளே தள்ளப்படுவார்கள். ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு? யூதர்கள். இன்னைக்குள்ள ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு? நம்ம தான். சபையில் உள்ள நம்ம தான். சபையில் உள்ள உட்காந்துட்டே விசுவாசம் இல்லாமல் இருந்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அதே வசனம், புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். சபையின் வசனத்தை கேட்குறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் விசுவாசம் இல்லைன்னா நீங்களோட தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. விசுவாசம் இந்த சைடில் விசுவாசம் இருந்தால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்கள் நடக்கும். அதே இந்த பக்கத்தில் விசுவாசம் இல்லைன்னா தேவனுடைய சமூகத்துக்கே போக முடியாது, பரலோகத்துக்கே போக முடியாது. ரெண்டு சைடுமே இருக்கு. விசுவாசம் இருந்தால் நம்ம கண்களில் பெரிய காரியங்களை ஆண்டவர் காண செய்வார். விசுவாசம் இல்லைன்னா
நான் சொல்லலை, வேதத்தில் சொல்கிறது தான். நம்ம ஆண்டவருடைய சமூக பரலோகத்துக்கே போக முடியாது விசுவாசம் இல்லைன்னா. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியது, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஒரு பெட்டியில் வச்சு கொடுத்துட்டு அந்த பெட்டியோட சாவியை உங்கள் கையில் கொடுத்துட்டார். அந்த சாவி என்னது? விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தால் தான் நீங்கள் அந்த பெட்டியை திறக்க முடியும். பெட்டியை ஏற்கனவே கையில் கொடுத்துட்டார். பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? தங்கம், எல்லாம் வைரம் எல்லாமே இருக்குது. உங்கள் ஆசீர்வாதம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் சாவி என்னது? விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தால் தான் அந்த பெட்டியை திறக்கவே முடியும், இல்லைன்னா பெட்டியை திறக்க முடியாது. நிறைய பேர் இன்னும் பெட்டியை வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு மேலே ஏறி பெட்டி மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு திறக்கிறதுக்கு என்ன இல்லை? சாவி இல்லை, விசுவாசம் இல்லை. நம்ம திறக்கலாம் ட்ரை பண்ணி கொஞ்சோண்டு விசுவாசம் வச்சு ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு சொன்னோன்னே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வேற ஒரு வழியை ஆரம்பிச்சோடனே நம்மளுக்கு என்ன பண்ணிடும்? விசுவாசம்லாம் ஐயோ ஆண்டவர் தெரிய என்ன பண்ணல, சரியா செய்ய மாட்டார், நான் நினச்ச வழியாக என்ன பண்ணுறாரு, போக மாட்டாருன்னு உடனே என்ன பண்ண இதெல்லாம் வேணாம் அப்படின்னு என்ன பண்ணிடுறது? ஆண்டவரே உங்கள் வழியாக வேணாம், என் வழியாகவே என்ன பண்ணுறேன் நான் செய்கிறேன்னு விசுவாசத்தை எடுத்துருது. ஆண்டவர் சொல்கிறார் வீட், விசுவாசத்தை என்ன பண்ணு, இன்னும் திடன் பண்ணு. ஏன்னா நான் என் வழியில் செய்கிறேன், நான் என் வழியில் செஞ்சு முடிக்கும் போது அதோட பதில் வரும்போது உனக்கு நீ என்ன பண்ணுவேன்? ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம நினச்சி நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட போயிருப்போம், ஆண்டவர் 1000 பிரச்சனை என்ன பண்ணுவார், நம்மளுக்கு சால்வ் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அவர் சால்வ் பண்ணும் போது அந்த விசுவாசத்தை அவர் மேலே வைக்கலன்னா அவர் என்ன பண்ணுவார்? சரி உனக்கு என் உதவி என்ன பண்ணல, வேண்டாம், நீ என்ன பண்ணு, மோ வழியிலே இந்த பிரச்சனையை நீ என்ன பண்ணு, சால்வ் பண்ணுன்னு விட்டுருவார். அடுத்த வசனம் 12வது வசனத்துக்கு வாசிக்கலாம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளை தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். மத்தேயுல போட்டிருக்காரு பாருங்க, போ உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. அவர் சொல்லல, அவர் என்ன பண்ணல, உனக்கு உன் வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டான் என்ன பண்ணல, சொல்லலை. அவர் என்ன சொல்ல, உன் விசுவாசத்தின்படி ஆக கிடையாது. உனக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்கோ அவ்வளோ. உனக்கு கேன்சர் குணமாகணும்னு விசுவாசம் இருக்கா, கேன்சர் என்ன பண்ணும், குணமாகும். உனக்கு தலைவலியே குணமாகாதுன்னு விசுவாசம் இல்லையா, தலைவலியே என்ன ஆகாது, குணமாகாது. ஏன்னா உன் விசுவாசத்தின் அளவுபடி தான் அவர் என்ன பண்ணுவார், வேலை செய்வார். உன் விசுவாசம், நம்மளுடைய விசுவாசம் தான் ஆண்டவரை கிரியை செய்கிறதுக்கு என்ன பண்ணும், அது அவரை இழுத்துட்டு வரும். நம்மளோட விசுவாசம் என்ன பண்ணும், ஆண்டவரே நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க என்ன பண்ணுவோம், பெர்மிஷன் கொடுக்கும். நம்மளோட அவிசுவாசம் என்ன பண்ணும், ஆண்டவரை கிரியை செய்ய விடாது. நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்காதது அவரால் கிரியை செய்ய முடியாது. ஆமேன், ஆமேன். நீங்கள் நிறைய நேரம் ஆண்டவரோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் சொல்லி என் கையை விடுப்பா, சரி இல்லை ஆண்டவரே நான் காட்டுற இடத்துக்கு உங்கள் கையை கொண்டு போங்க ஆண்டு சொல்லி என் கையை விடு நான் செய்கிறேன், இல்லை என்ன விட மாட்டேன், சரி தயவு செஞ்சு விடு, என்ன பண்ணுறேன் வேலையை செய்கிறேன். எங்கள் பாப்பா வந்து எப்போ பார்த்தாலும் நான் மேலே இங்கேருந்து மாடியில் மத்தியானம் கூப்பிட்டு வரும்போது என்ன பண்ணுவா, என்னை தூக்கிக்கோங்கன்னுவா. மேலே வீடு கதவை பூட்டியிருக்கும், நான் தூக்கிட்டே போவோம், கையில் இந்த கையில் பேக் இருக்கும், இந்த கையில் பாப்பா இருப்பா. மேலே போனால் கதவை திறக்க டாடி, கதவை திறக்க டாடினுவா. இந்த கையில் பேக் இருக்குது, இந்த கையில் இவ இருக்கா, எப்படி நான் கதவை திறப்பேன்? விசுவாசத்தை வச்சா கதவை திறக்க முடியும்? கதவை திறக்க முடியாது. அவள் என் கையை விட்டாதான் நான் என்ன பண்ண முடியும், கதவை திறக்க முடியும். இல்லை டாடி கதவை திறங்க, கதவை திறங்கணும். நான் காலாலையா கதவை திறக்க முடியும் சொல்லுங்கள்? சாவி கதவுல தான் இருக்கும், ஆனால் என் கையை நல்ல ஃப்ரீயாக இல்லை. என் கையை ஃப்ரீயாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கதவை திறக்க முடியும். அவளை இறக்கி விட்டா உடனே கத்துவா டேடி. சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை இறக்கி விடுற மாதிரி தான் இருக்கும், நம்மளை தனியாக விட்டாரே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு கதவை திறக்கிறாருன்றது நம்மளுக்கு என்ன பண்ணாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை கண்டிப்பாக செய்வார். ஆமேன், ஆமேன். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை கைவிட்டாருன்னு. அவர் கை விடலை. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு, திறந்து விட்டுட்டுருக்கார். நம்ம பயப்படுறதே என்னன்னா, நம்ம விசுவாசம் இல்லாததுனால தான் என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். கையை விட்டோன்னே ஆண்டவரை காணுமே சொல்லி, இருயா இங்கே தான் இருக்கேன், உன்னை எங்கேயும் விட்டுட்டு போகல. அந்த அளவு தான் அதான் கேட்குறாரு ஆண்டவர். சீஷர்கள்லாம் படகுல மாட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் ஏசுவே நாங்களாம் மறித்து போகிறோம். அற்ப விசுவாசிங்களே, உங்களை பார்த்தோம் ஆண்டவர் கேட்குறேன், அற்ப விசுவாசிங்களே, இவ்வளோதான் உங்களுக்கு விசுவாசமா? ஒரு நிமிஷம் உங்களை கை விட்ட மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை கை விடலை, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன்.
ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாத வேலைகளை என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்காக செஞ்சு கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு அவர் நம் கண்ணுக்கு தெரியாத பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த காரியத்தை செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். எப்படிப்பட்ட விசுவாசம்? இப்படிப்பட்ட விசுவாசம், ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்க விசுவாசம் வேணும். அவன் எந்த ஒரு அற்புதத்தையும் பார்க்கல, எந்த ஒரு ஆண்டவர் வேதத்தை போதிக்கும் போது அவன் கேட்கல. எல்லாமே ஒன்றே ஒன்று தான். அவனுக்கு ஏன் அற்புதம் நடந்துச்சு? அவனோட விசுவாசத்தினால நடந்துச்சு. இப்போ இவ்வளோ வேதத்தை கற்றுக்கிறவங்கள நம்மளுக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்கணும்? அவன் ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ விசுவாசம் வச்சுருந்தான். இவ்வளோத்த கற்றுக்கொண்டுக்கிற நம்ம இன்னும் சின்ன கொசு கடிக்கலாம் என்ன பண்ணுறோம்? பயந்துக்கிட்டு டெங்கு வந்துடுமா, மலேரியா வந்துடுமா, பயந்துகிட்டு இருந்தோம். ஆண்டவர் கேட்பார், அற்ப விசுவாசியே, உன்னை அவ்வளோ பெரிய சுனாமிலேருந்தே உன்னை காப்பாற்றினானா? இவ்வளோண்டு கொசு கடியிலேருந்து உன்னை காப்பாற்றுவானா? காப்பாற்ற மாட்டானா? காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டாரா? ஆமே. எல்லாம் அப்படி கண்களை மூடலாமா ஒரு நிமிஷம்? ஆண்டவர் நோக்கி சொல்லுங்களா, ஆண்டவரே இப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. எங்கள் கண்களால் உன்னுடைய கிரியைகளை நாங்கள் பார்க்கலனாலும் சரி, எங்களுடைய கண்களால் நீங்கள் செய்கிற வேலைகளை நாங்கள் பார்க்கலனாலும் சரி, ஆனாலும் நீர் எங்கள் கரத்தை விடலைன்றது ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகள் மாறிவிடும். உம்முடைய ஒரு வார்த்தை அற்புதங்களை செய்யும். உம்முடைய ஒரு வார்த்தை ஆண்டவரே மரித்தவரை உயிரோடு எழுப்பும். அவ்வளோ வல்லமை உள்ள உம்முடைய வார்த்தை. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எல்லாம் செழிப்பாகுமே. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவே மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. உம் வார்த்தை
வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் சொல்லாம உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மறுபடியும் சொல்லாமா, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அப்படியே கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. உம்முடைய ஒரு வார்த்தை போதும் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு. ஒரு வார்த்தை போதும் எங்கள் வியாதியை மாற்றுகிறதற்கு. ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தையில உள்ள வல்லமை எங்கள் மேலே ஆண்டவரே இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அற்புதங்கள் உண்டு, அடையாளங்கள் உண்டு, வியாதிகள் நீங்கும், சுகம் உண்டாகும். எங்க வாழ்க்கையில உம்முடைய வார்த்தை, ஒரு வார்த்தை உண்டாகட்டும். உம்முடைய ஒரு வார்த்தையில வருகிற விசுவாசம் எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் சொல்லாமா, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் கரங்கள் வானத்துக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா, 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சிறு சாபனையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் நம் அனைவரோட உலகில் எல்லா பரிசுத்தமானவர்களும் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.